உங்களுக்கு இந்த 6 பிரச்சனை இருந்தால் பப்பாளியை தவறி கூட சாப்பிடாதீங்க. பப்பாளி இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது, நீரிழிவு நோய் ஆபத்தை குறைத்தல், புற்றுநோய் செல்கள் உருவாக்கத்தை தடுத்தல், குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனையை தவிர்த்தல், சீரான உடல் எடையை பராமரித்தல் என பல பிரச்சனைகளுக்கு உதவுகிறது. பப்பாளி பொதுவாகவே பலரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழம். இது இனிப்பு கொண்ட சுவை மிகுந்த பழம் மட்டுமன்றி பல நன்மைகளையும் உள்ளடக்கியது. அதாவது நார்ச்சத்து, விட்டமின்கள், மினரல்கள் நிறைந்த பழம். குறிப்பாக இது அனைத்து பருவங்களிலும் கிடைக்கும் பழம் என்பதால் மக்கள் எப்போதும் இதை வாங்கி சாப்பிடலாம். பப்பாளி இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது, நீரிழிவு நோய் ஆபத்தை குறைத்தல், புற்றுநோய் செல்கள் உருவாக்கத்தை தடுத்தல், குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனையை தவிர்த்தல், சீரான உடல் எடையை பராமரித்தல் என பல பிரச்சனைகளுக்கு உதவுகிறது. இப்படி பல வகைகளில் பப்பாளி நன்மை அளித்தாலும் ஒரு சிலர் இதை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடக்கூடாது என்பதை பார்க்கலாம். கர்ப்பிணிகளுக்கு பப்பாளி நல்லதல்ல. பப்பாளியில் லாடெக்ஸ் உள்ளது. இது கருப்பைச் சுருக்கத்தை தூண்டும். இது ஆரம்பகால பிரசவத்திற்கு வழிவகுக்கும். இதிலுள்ள பப்பைன் உடலால் புரோஸ்டாக்லாண்டின்கள் என்று தவறாக கருதப்படுகிறது. இது பிரசவத்தை தூண்டுவதற்கு செயற்கையாக பயன்படுத்தப்படுகிறது. இது கருவை ஆதரிக்கும் சவ்வை பலவீனப்படுத்தக்கூடும். பப்பாளி சாப்பிடுவது இதயம் தொடர்பான நோய்களின் அபாயத்தை குறைக்கும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஒழுங்கற்ற இதயத் துடிப்பு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தால் பப்பாளி பழத்தை தவிர்ப்பது நல்லது. மனித செரிமான அமைப்பில் ஹைட்ரஜன் சயனைடை உருவாக்கக்கூடிய ஒரு அமினோ அமிலமான சைனோஜெனிக் கிளைகோசைடுகளின் சிறிய அளவு பப்பாளியில் இருப்பதாக ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. இது ஹைப்போதைராய்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதே விளைவை ஏற்படுத்தலாம். லேடெக்ஸ் ஒவ்வாமை இருப்பவர்கள் பப்பாளி சாப்பிடக்கூடாது. பப்பாளியில் சிட்டினேஸ் எனப்படும் என்சைம்கள் இருப்பதால் தும்மல், சுவாசிப்பதில் சிரமம், இருமல் மற்றும் கண்களில் நீர் வடிதல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும். பழுத்த பப்பாளியின் வாசனை கூட சிலருக்கு விரும்பத்தகாததாக இருக்கும். பப்பாளியில் அதிக அளவு வைட்டமின் சி உள்ளது. ஊட்டச்சத்து நிறைந்த ஆக்சிஜனேற்றியாகும். ஆனால் ஏற்கனவே சிறுநீரக கற்கள் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஊட்டச்சத்தை அதிகமாக உட்கொள்வது நிலைமையை மோசமாக்கும். வைட்டமின் சி அதிகமாக உட்கொள்வது கால்சியம் ஆக்சலேட் சிறுநீரக கற்களை உருவாக்க வழிவகுக்கும். இது கல்லின் அளவை அதிகரிக்கச் செய்து சிறுநீரின் வழியாக கடப்பதை கடினமாக்குகிறது. பப்பாளி சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விருப்பமான பழமாகும். ஏனெனில் இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. ஆனால் ஏற்கனவே குறைந்த இரத்த சர்க்கரை அல்லது இரத்த சர்க்கரை குறைவு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது நல்லதல்ல. இந்த இனிப்புச் சுவையுடைய பழத்தில் இரத்தச் சர்க்கரை குறைவு அல்லது குளுக்கோஸை குறைக்கும் விளைவுகள் இருப்பதால் இதை தவிர்ப்பது நல்லது. இரத்தச் சர்க்கரை குறைவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது இரத்த குளுக்கோஸ் அளவை ஆபத்தான நிலைக்கு கொண்டு செல்லலாம். இது குழப்பம், நடுக்கம் மற்றும் வேகமான இதயத் துடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும்.